திரு தமிழ்மணி, இந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்கணும்? அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறத பிஜேபி முன்வைக்கிறாங்க, அது அதிமுக கேள்வி எழுப்புது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு 3 மாதமாக உங்ககிட்டே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், காங்கிரஸ் வெளியே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக. திமுக உங்ககிட்ட பல முறை சொல்லியிருக்கணும், ரெக்கார்டில் இருக்குது, எல்லா டிவிலையும் சொல்லியிருக்கு, உங்ககிட்ட மட்டும். பாஜகவும் கொஞ்சம் கொஞ்சமாக திமுகவை நெருங்கி போகும். திமுக இருக்கிற 22+ எம்பி புறக்கணிக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஏன்னா இதை வச்சு தான் மோடியோ அந்த கட்சியோ நாயுடுவையோ அல்லது நிதிஷ்குமாரையோ கண்ட்ரோல். இதை நான் திரும்ப திரும்ப ஏப்ரல் மாதத்துலேருந்து சொல்லி என்னை கிண்டல் பண்ணுவாங்க, சிரிச்சவங்க, நான் வைக்கப்படுறதில்ல. அது ஒரு பொதுவெளியில் கருத்து சொல்கிறோம், அது நடந்துக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக. ஒன்று நான் இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அந்த கள்ள உறவுங்கிறது என்ன காரணத்துக்காக சொன்னார்னு எனக்கு தெரியாது, தெரிய வேண்டிய அவசியம். ஆனால் நான் அப்படி கருதுகிறேன் சில காரணங்களுக்காக. இப்போ அதை சொல்கிறேன் உங்களுக்கு. ரகசிய உறவு. ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்ட் சார். அது கள்ள உறவுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, இன்னொரு குடும்பத்தில் இருக்கிறவர் இன்னொரு நிறைய சொல்லாடல்கள் நம்ம இன்னும் நல்லாவே சொல்லலாமேங்கிறதுனால சொன்னேன். நீங்க முதுநிலை வழக்கறிஞர், அதனால உங்களுக்காக அவர் சொன்ன வார்த்தை இல்லை. அதான் சரி சார், அவர் ரகசியம் சொன்னா நானும் ரகசியம் சொல்லியிருப்பேன் சார். நான் அந்த தலைப்பு அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன சார், இங்கே இருக்கிற எல்லோருக்கும் தெரியும், கையில் ஆதாரத்தோடு தான் நான் வந்திருக்க நிரூபிக்கிறேன். அண்ணாமலை தமிழக அரசுக்கு சம்பந்தப்பட்டவர் அல்ல. யாருக்காவது சந்தேகம் உண்டு அதில்? இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசுக்கு சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பார்ட் ஆஃப் தமிழ் கவர்மெண்ட். உண்டா இல்லையா? எல்கேஜி படிக்கிற பையனுக்கு தெரியும். முதலமைச்சர் யாரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு? அண்ணாமலை. ஆதாரம் வேணுமா? வேணுமா ஆதாரம் உங்களுக்கு? இருக்கு. அண்ணாமலை மட்டுமா? இப்போ அண்ணாமலையை பற்றி நான் கேட்டேன், எப்படி கலந்துக்கிட்டாருன்னு. இல்லை, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் பேசினாரா பேசல நமக்கு எப்படி தெரியும்? ஃபோன் பண்ணல, கேட்கல. அவருக்கு அழைப்புதல் உங்களுக்கு தெரியுமா? அது ஆமாம் சார் தெரியும். எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் தான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. இல்லை எனக்கு சார், நீங்கள் அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணாரு ஒத்துக்கிறீங்க சார்? அவரே அதை வெளிப்படையாக சொன்னார். அவருக்கு மட்டுமல்ல, வேறு பல தலைவர்களும் என்கிட்ட சொன்னாங்க. அழைப்பு இதுக்கு மட்டும் இல்லை, நிகழ்ச்சிக்கு மட்டும் அழைப்பு இல்லை, வந்து சென்றதற்கு நன்றி தெரிவிக்கவும் அவர் எல்லாருக்கும். நேற்றுக்கு ஈஸ்வரன் பங்கேற்றார் நிகழ்ச்சிக்கு, வந்தபோது சொன்னார் ஒவ்வொருத்தருக்கும் அழைத்து நன்றி சொன்னாருங்க, எனக்கும் அழைத்து சொன்னாருங்க. பழனிசாமிக்கு எதிர்க்கட்சி தலைவருங்கிற முறையில் பத்திரிக்கை போச்சு. எல்லா எம்எல்ஏ எனக்கு தெரியல, உங்களுக்கு தகவல் இருந்தா நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரிந்தவரை முதலமைச்சர் சார், முதலமைச்சர் ஃபோன் பண்ணி எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிடுறதும், அவர் இவரை கூப்பிடுறது இயல்பு. ஏன்னா பார்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். நீங்க சொல்றது தான். அப்படிங்கக்குள்ள அண்ணாமலையை எதை வச்சு கூப்பிட்டீங்க? ஏன் கம்யூனிஸ்ட் வரதராஜனை இவரை பாலகிருஷ்ணனை கூப்பிடல? ஃபோன் பண்ணி முதலமைச்சர் சார் சார் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி. ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். நேற்று ஈஸ்வரன் அவர்கள் வந்தபோது சொன்னார், எனக்கும் தெரியாது, அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர், அவர் சொன்னார் எல்லோருக்கும் தனித்தனியாக அழைப்பு கொடுத்தார், முதலமைச்சரே பேசினார். அழைப்பு கொடுத்தாருங்கிற வரைக்கும் முதலமைச்சரே பேசினார் தொலைபேசி. அவருக்கு ஒரு பேசி ஈஸ்வரன் சொன்னார், எனக்கு தெரியாது. அவரு கூட கூட்டணி கட்சி, அவர் பேசி, அதான் கூட்டணி கட்சி தான். அப்புறம் அவருக்கு அழைக்கிறவர் திரு கே பாலகிருஷ்ணன் அழைக்காம விடுவாரா? நீங்க கேட்குறீங்க, அவங்க கட்சி யாராவது கேட்டு சொல்லுங்க. இப்போ கூட நேற்று வரைக்கும் யாராவது சொன்னாங்க, நாங்கள் கூப்பிட்டு அவர் வரலன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா சார்? அழைப்பு, தொலைபேசியில் அழைப்பது என்பது இயல்பானது. அவர் அதான் ஈஸ்வரன் நேற்றுக்கு சொன்னார் சார், வந்து சென்றவர்களுக்கு ஒவ்வொருத்தராக அழைப்பு கொடுத்து நன்றி சொன்னார் அப்படின்னாரு தொலைபேசியில். நான் மறுக்கல, எதிர்க்கட்சி தலைவரை முதலமைச்சர் தொலைபேசி உங்களை தகவல்ல அவர் அழைக்கலங்கிறீங்க. சரி, உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்றேன் சார். எனக்கு தெரியுதுன்னு சொல்றேன், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. ஆமா, வித்தியாசத்தை புரிஞ்சுங்க ரெண்டு பேரும். உங்களுக்கு தெரிந்திருக்குது என்றால் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்க பேசலாம், உங்களுக்கு பல வகையில வரலாம். ஆமா, எனக்கு அது தெரியல, இது வரைக்கும் வரல. அப்படி அவருக்கு அழைக்க எடப்பாடி பழனிசாமி அழைக்கலன்னு நீங்க சொல்ல இயலவில்லை, அழைக்கவில்லை என்று நான் சொல்ல. சரி வாங்க, இதுல ஈஸ்வரன் பேரெல்லாம் நீங்க சொல்றீங்கல்ல, நான் நேற்றுக்கு நிகழ்ச்சிக்கு வந்தார், அவர் தான் சொல்றேன் சார். அவரை நீங்க ஈஸ்வரனே கேட்டிருக்கலாப்பா, எதிர்க்கட்சி தலைவராச்சோ கேட்டுதான் சொல்றேன், கேட்டுதான் சொன்னேன். நம்ம அடுத்த விஷயத்துக்கு வாங்க. ஆமா, யாரு அவர் அனைத்து கட்சி தலைவர்களையும் அழைத்து பேசினார் அப்படிங்கிறார். கரெக்ட், அதெல்லாம் மறுக்கல. ரைட், 3 தடவை நீங்க சொல்லிட்டீங்க. ஆமா, நீங்க வாங்க அடுத்த சப்ஜெக்ட் வாங்க, நமக்கு நேரம் வரும். நம்பர் 2,
இந்த தமிழ் வெல்லுங்கிறது யார் ஜெயிச்சாங்கன்னு என்னால் சொல்ல முடியல. சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் தோத்துட்டாருன்னு தான் நான் கருதுறேன். அதை ஒரு பெருமையாக சொல்கிறேன். அவர் ரொம்ப பெருமையாக யாருக்கும் இதுவரை நடக்கவில்லை. அதனாலும் மறுத்து பேச விரும்பலை. சரி, நாளைக்கு சான்ஸ்கிரிட் வெல்லும்னு ஒரு தலைவனுக்கு எழுதுனாங்கன்னா தப்பா? அது ஹிந்தி வெல்லும்னு எழுதுனாங்கன்னா தப்பா? என்ன உதாரணத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க? அவர் தப்பு எங்கேயும் சொல்லலையே. தப்பு எங்கேயும் எழுதுறப்ப இப்ப சொல்லுவாரா? இதே மாதிரி ஒரு 100 ரூபாய் ஒரு தலைவர் எழுதிட்ட ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவர் அவர் சமஸ்கிருதத்தை உயிரா நினைச்சார். சமஸ்கிருதம் நீங்க ஒரு முதுநிலை வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதுல்ல, ஹைப்போதெட்டிக்கலா விவாதத்தை நடத்த முடியாது. என்ன நடந்திருக்கிறது, அது மேல இருக்க விவாதம் அது வைக்கலாம். இது நடக்குமா அது நடக்குமானா நம்ம பேச முடியாது. நீங்க உண்மை சார், இது நடந்தா அது நடந்துருங்கிற எண்ணம் வரும். சரி, ஆட்டோமேட்டிக் சார். அது ஒரு நீங்க ரொம்ப நீண்ட நாளா இருக்கீங்க. இது நடந்துருச்சு சார், அது நடந்துரும்னா அது ஹைப்போதெட்டிக்கல் அல்ல. அது நடக்க எவ்வளவு நேரம்? நெறியாளரா நாம என்ன ஃபேக்டோ அதை பேசலாம். கருத்தாளரா நீங்க இதெல்லாம் நடக்கும்னு யூகங்களை சொல்லலாம். கரெக்ட். தப்பு அது அவ்வளவுதான். அப்புறம் ஹைப்போதெட்டிக்கல் சொல்லக்கூடாது. நீங்க தான் இன்வைட் பண்ணீங்க கமெண்ட். ஓகே, இது நடந்தால் அது நடக்கும், அந்த உரிமை எனக்கு இருக்கு. சரி, ஓகே. எனவே அது ஒரு தவறான வழிகாட்டப்பட்டு விட்டது. எந்த மொழி வெல்லும் அல்லது எந்த மொழி தோற்கும் என்பதெல்லாம் ஒரு 100 ரூபாய் காயின்ல சம்பந்தம் கிடையாது. இவரு திரு அண்ணாமலை அவ்வளவு வேகமா ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவரு அதாங்க ஒரு அரசியல்வாதி அப்படிதான் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவரு அதையும் சொல்றாரு, ஒரு நல்ல காரியமும் சொல்றாரு. எம்ஜிஆர் காயினை வெளியிட்டப்ப நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம். 2017 ரெக்வஸ்ட் 19 இல்லை, நான் ரெண்டையும் தான் சொல்றேன். எனக்கு ஒன்றும் வேண்டாதது கிடையாது. 19 நடத்தினாங்க, நாங்கள் கூட்டணியில் தான் இருந்தோம், ஆனாலும் அழைக்கவில்லை. கரெக்ட். இவர் என்ன சொல்றாரு? சிஎம் அவங்க எடப்பாடியை சிஎம்மாவே மதிக்கலை, அவங்க யாரும் வரல. சார் தயவு செஞ்சு இந்த வித்தியாசத்தை பாருங்க. சரி, இந்த கான்ட்ரடிக்ஷன், பேசிக் கான்ட்ரடிக்ஷன். இவரை சிஎம்மாவே மதிக்கலைன்னு அவரே நடத்திக்கிட்டாரு. எங்களுக்கு தேவையில்லை. 3 இப்போ சொல்லப்படுவது போல் இந்த அது அரசியல் ஃபங்க்ஷன், கவர்மெண்ட் ஃபங்க்ஷன், நாணயத்தை வெளியிடுவது என்பது தவறில்லை, அதுதான் முறை. நான் ராஜீவ்காந்தி பற்றிலாம் பேச மாட்டேன் சார். அது கொஞ்சம் ராஜ்நாத் சிங் பற்றி இல்லை, ராகுல் காந்தி வரலங்கிறதெல்லாம் அது ஒரு பொலிட்டிக்கல் கைப்பு தான். ஒரு சீனியர் லீடரு கூப்பிட்டு செய்திருக்கிறாங்க. யாருமே அப்படித்தான் செய்வாங்க, அது தவறல்ல. அது இவரை கூப்பிடாத அரசியல் நான் தலைவர் பதில் சொல்ல மாட்டேன், தேவையில்லை. ஆனால் அவர் இதை முடித்துவிட்டு சமாதிக்கு மட்டும் அல்ல, நம்பர் 2 கலைஞர் இதுக்கும் அரங்கத்துக்கும் போனார் தானே சார்? போனார் இல்லையா? போய் பார்த்தார். எதுக்காக? எக்ஸிபிஷன் பார்க்க போனார் சார். எதுக்காக? இதெல்லாம் அவருடைய நிகழ்ச்சி நிரல்ல. ஒரு மத்திய அமைச்சர் அங்கே விட்டு வண்டி ஏறக்குள்ளேயே, ஃப்ளைட் ஏறக்குள்ளேயே நிகழ்ச்சி நிரல் ரெடியா இருக்கும். 15 நிமிஷம் 18 நிமிஷம் இருக்கா? ஏன்? அதுதான் உங்களுக்கு ஒரு கள்ளத்தொடர்புங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய ஒரு பதற்றம் இருக்கா திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்க எல்லாருக்குமே? இது ஒரு அரசியல் நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு முன்னாடியும் திரு அண்ணாமலை கடுமையாக விமர்சிக்கிறாரு தமிழ்நாடு அரசாங்கத்தை. அதுக்கு பிறகு இன்னைக்கு முதலமைச்சர் லேட்டரல் என்ட்ரி அந்த அப்பாயின்மெண்ட்டில் கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஆனால் இடையில ஒரு நாளை மட்டும் வச்சுக்கிட்டு இதில் ரகசிய உறவுன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்ன சார்? அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் சார் யுவர் சீனியர் ஜென்டில்மேன், அந்த இஷ்யூவை பற்றி நம்ம பேசுறோம். ரைட். திரு அன்னைக்கு கோ பேக் திருப்பி நீ பேசுறது அர்த்தம் இல்லை. ரைட்.